ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் நம்ம மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு, நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்ச ஸ்டாக்லாம் என்ன நடந்திருக்கு, வேறு என்ன நெக்ஸ்ட் நடக்கும், இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். சப்போர்ட் வந்து எடுத்திருக்கா எடுக்கலையா, ஃபர்தராக பிரேக் ஆகுமா, எல்லாத்தையுமே வந்து இதில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில். வாங்க மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆஸ் யூஷுவல் டாப் டவுன் அப்ரோச் பார்க்க போது, வாட்ச் லிஸ்ட்டில் இந்த ஸ்டாக்லாம் வைக்க போது இதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க, என்னென்ன ஸ்டாக்னு வாட்ச் லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து வேர்ல்டு மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட் மந்த்லி above 60 வீக்லி above 60 RSI. டெய்லியில் வந்து இந்த கேப்பில் வந்து சப்போர்ட் எடுக்குது, மேலே உள்ள கேப் வந்து சின்ன கேப்பில் அங்கே சப்போர்ட் எடுக்குது. பட் வந்து 40 கிட்டையும் சப்போர்ட் எடுக்குது. மேபி இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆனாலும் ஆகலாம், இல்லைனா வந்து இங்கே சப்போர்ட் எடுக்கலாம். டெய்லியில் சைட்வேஸ், வீக்லி மந்த்லி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. யூகே வந்து கீழே வந்து சின்ன சின்ன டோஜி கேண்டில்ஸ் ஃபார்ம் பண்ணி அப்படியே மேலே போகுது. மேபி சப்போர்ட்டாக இருக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து சிஐபி லெவல் ப்ளஸ் கேப்பு எல்லாமே வந்து நல்லாவே ஒர்க் பண்ணுது. விக்ஸ் வந்து கீழே வந்தாச்சு. ஜெர்மனியும் பாருங்கள், சிஐபி லெவல் ப்ளஸ் மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட்டில் வந்து இருக்குது. டெய்லியில் வீக்லி மந்த்லி above 60 இருக்குது. S&P 500 சிஐபி லெவல் பாருங்கள், சேஞ்ச் இன் பொலாரிட்டி லெவல் என்னன்னு தெரியாதவங்க கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேப் சப்போர்ட் ப்ளஸ் சிஐபி லெவல். நாஸ்டாக் கேப் சப்போர்ட் ப்ளஸ் மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட். ஆன்சங் 60 கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் இது மந்த்லி வீக்லி வந்து மந்த்லியும் 60 ரெசிஸ்டன்ஸ், வீக்லியும் 60 ரெசிஸ்டன்ஸ். நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம நிஃப்டி எப்படி இருக்குது பார்க்கலாம். இப்போ வேர்ல்டு மார்க்கெட் வந்து சப்போர்ட் ஜோன் கிட்டே இருக்குது. மேபி இந்த சப்போர்ட் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகலாம். ஸோ நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது, மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் அட் ரெசிஸ்டன்ஸ் RSI 60, வீக்லி அட் RSI 60 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே ஃபால் ஆகிருக்கு. பட் 20 SMA மேலே இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டெய்லியில் கரெக்டாக மறுபடியும் 40 கிட்ட சப்போர்ட். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கீழே இல்லைனா 40 கிட்ட. இந்த சைட்வேஸில் போகிற வரைக்கும் இது பாட்டுன்னு 40 60 மறுபடியும் இங்கேருந்து மறுபடியும் 60க்கு போகலாம். 60க்கு போகும்போது இந்த லெவல் டச் பண்ணலாம். இது மாதிரியா வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் போயிட்டே இருக்குது. மோஸ்ட்லி இது சப்போர்ட் நல்லாவே ஒர்க் பண்ணலாம், இல்லைனா இது ரீடெஸ்ட் பண்ணலாம். அந்த சப்போர்ட்டை ரீடெஸ்ட் பண்ணாலும் மறுபடியும் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃபர்தராக ஃபால் ஆகாது. இங்கே ஒரு பாட்டம், இங்கே பாரு ஹையர் பாட்டம், இங்கே ஒரு ஹையர் பாட்டம் அப்படி ஃபார்ம் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் இது வந்து மேலே தான் போய் பாட்டம் ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்கும். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து இந்த பாட்டம் வந்து ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதான்ட்டு. 3 பாட்டம்ஸ் வந்துச்சு. ஸோ சைட்வேஸ் ஜோன் RSI 40 சப்போர்ட்டில் இருக்குது. இந்த ஒரு ட்ரெண்ட் லைன்லேயும் சப்போர்ட்டில் இருக்குது. தேர்ட் டைம் இந்த சப்போர்ட்டை வந்து மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணலாம், பண்ணி மேலே போனால் அடுத்த வாட்டி பிரேக் அவுட் ஆகுதா என்னன்னு பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் சைட்வேஸ் மார்க்கெட் தான். சைட்வேஸில் சப்போர்ட் எடுத்துருக்கு. சப்போர்ட்டை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது, இல்லைனா மேலே போகவும் சான்ஸ் இருக்குது. அதுதான் வந்து நிஃப்டி. பேங்க் நிஃப்டியே சேம். இங்கே பாருங்கள், ஸ்பீஸ் டைட் ஆகிடுச்சு. ஸ்பீஸ் ஆகலை, பொலிஞ்சர் பேண்ட் வந்து டைட் ஆகிடுச்சு. ஸ்பீஸ் எப்போ நடக்குதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்பீஸ் பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ நடந்தால் பயங்கரமான மூவ் இருக்கும். RSI மந்த்லி 60 ரெசிஸ்டன்ஸ், வீக்லியும் 60 கிட்ட ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. பட் வந்து ஃபர்தராக ஃபால் ஆகலை. இங்கே இந்த லெவல்லே அப்படியே ஸ்பீஸ் ஆகிட்டே இருக்குது. டெய்லியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து
நல்ல ஸ்க்வீஸ் ஆகிருக்கு, ஒரு சில இடத்துல லைட்டாக இருந்தாலும். ஸோ பேங்க் நிஃப்டியும் வந்து மேக் ஒரு பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. எந்த சைடு கொடுக்குதுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து செக்டார்ஸில் வந்து நமக்கு வந்து ஆஸ் யூஷுவல் வந்து டிஃபென்ஸும், இங்கே பாருங்கள் டிஃபென்ஸ் ஆர்எஸ்ஐ மந்த்லி அபவ் 60, வீக்லி அபவ் 60, டெய்லி வந்து 60ல் சப்போர்ட் எடுத்துருக்கு, ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு, சிஐபி லெவலில் இருக்குது. ஸோ டிஃபென்ஸ் செக்டார் வந்து நல்லாவே இருக்குது. அடுத்தது வந்து நமக்கு வந்து ஆட்டோ இண்டெக்ஸ் சொல்லிட்டு இருந்தோம். ஆட்டோ செக்டார் பிரேக் அவுட்டுன்னு இந்த ஆல் டைம் ஹையை கிராஸ் பண்ணி பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் வந்து ரிட்ரஸ்மெண்ட்டில் இருக்குது. ஆர்எஸ்ஐ 60 கிட்ட வந்து வந்தாச்சு, 60யை டச் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் ஆர்எஸ்ஐ வந்து 60ல் வந்திருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அதனுடைய சப்போர்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மண்டே பார்க்கலாம், டியூஸ்டே பார்க்கலாம் இந்த ஆர்எஸ்ஐ வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குதான்னு. அப்படி சப்போர்ட் எடுத்த ஆட்டோ செக்டார் எல்லாமே நல்லா மூவ் ஆகும். ஃபார்மாஸ் கொஞ்சம் வந்து வீக்காக இருக்குன்னே சொல்லலாம். ஃபார்மா ஹெச்என்எஸ் ஃபார்மா, பிஎஸ்சி, நிஃப்டி ஃபார்மா மந்த்லி அபவ் 60, டவுட்டே இல்லை. வீக்லி அபவ் 60. இது வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் 60 கிட்டே இன்னும் வரல வீக்லி. ஸோ கொஞ்சம் வந்து கரெக்ஷன் வர சான்ஸ் இருக்குது. டெய்லியில் வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட் நடக்குது. இங்கே பாருங்கள், கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணி மறுபடியும் கீழே வருது. 20 SMA கீழே வந்திருக்கு. மேபி நமக்கு வந்து டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து இது வந்தாலும் வரலாம் கீழே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வருதா இல்லை இங்கேயே வந்து மேலே திரும்புதான்னு சொல்லி. அப்படி திரும்பிச்சு இல்லை வந்து டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்தால் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இங்கேயே திரும்பினாலும் நமக்கு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கலாம். அந்த செக்டாரை வந்து நம்ம வெயிட் பண்ணி வாங்கலாம், அதில் என்ட்ரி பண்ணலாம். கொஞ்சம் இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன் எந்த சைடுன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா வாங்கலாம். ஸோ நம்ம வந்து சில ஸ்டாக்ஸ் மட்டும் குயிக்காக பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பஜாஜ் ஆட்டோ வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். மந்த்லி அபவ் 60, பவர் சேவ் மோடா. வீக்லி அபவ் 60, டெய்லி 60 கிட்ட வருது. ஸோ இது ஆல் டைம் ஹையில் இல்லை, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம டிவிஎஸ்ஸை மட்டும் கொஞ்சம் லேட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டேர்ம் ஸ்ட்ராட்டஜிலேருந்து இருக்குதான்னு பார்க்கலாம். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் மந்த்லி அபவ் 60, ஆல் டைம் ஹை, டவுட்டே இல்லை. வீக்லி 60 கிட்ட வந்திருக்கு. டெய்லியில் பாருங்கள், இங்கே வந்து டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணுது. இங்கே ஒரு பாட்டம், பொலிஞ்சர் பேண்ட் அவுட் சைடு. இந்த இடத்துல திரும்பினா இது வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை. இந்த இடத்துல வந்து திரும்பணும், ஃபார்மா செக்டாரே திரும்பணும். ப்ளஸ் வந்து இதுவும் இந்த இடத்துல திரும்பிச்சுன்னா அவுட் சைடு இன்சைட் பொலிஞ்சர் பேண்ட் வாலட்டிலிட்டி டைவர்ஜன்ஸ் இருக்கும். ஆர்எஸ்ஐ வந்து 40 சப்போர்ட்டு, டேர்ம் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ ஆல் டைம் ஹை ஸ்டாக்கு டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வருது. இங்கே பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது டெஃபினட்டாக நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கணும். கன்ஃபர்மேஷன் நீடடு, ரிஸ்க் ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணணும். லோகேஷ் மிஷின்ஸ் மந்த்லி ஆல் டைம் ஹைக்கு மேலே இல்லை, ஆனால் வந்து இன்னும் நிறையவே பிளேஸ் இருக்குது. ஓகே, வீக்லி 60 கிட்ட வந்திருக்கு. டெய்லி இதுவும் வந்து நிறைய வந்து அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட்டாக இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணணும். வீக்லி வந்து இங்கே ஒரு பாட்டம் ஃபார்ம் பண்ணியாச்சு. மறுபடியும் இந்த அரசு இங்கே வந்து மறுபடியும் திரும்பிச்சுன்னா நல்ல கன்ஃபர்மேஷனாக இது இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து கன்ஃபர்மேஷன் தேவை, அப்புறம் தான் வந்து ட்ரேடே இனிஷியேட் பண்ணணும். இதில் இல்லைனா வந்து சார்ட்டில் எழுதி வைங்க.
அடுத்தது நம்ம இன்ஷிஃப்டில் பார்ப்போம். இன்ஷிஃப்ட் லெபார்டரிஸ் கப் பேட்டர்ன் ஸ்டாக்கு, கப் பேட்டர்ன் பிரேக் அவுட்டா, பிரேக் அவுட்டு, ஹோல்டிங்கா, ஹோல்டிங்கு, வீக்லி ஹோல்டிங்கு, டெய்லி டெய்லி. இங்கே இன்னுமே வந்து RSI 60 கிட்ட வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வரும்போது இதை நம்ம வந்து ஃபர்தராக ஆட் பண்ணலாம், இல்லை வந்து இது பண்ணலாம். ஸோ பாருங்கள், பிரேக்அவே கேப் வந்து ஃபில் பண்ணல இன்னும். இந்த ரன்அவே கேப் மட்டும்தான் இந்த இடத்துல ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம பிரேக்அவே ஃபில் பண்ணணும்னு நினச்சிருந்தா பண்ணாது. அதுக்குள்ளார எவ்வளோ மூமெண்ட்டை கிடச்சிச்சு பாருங்கள். 284 க்ளோசிங் ப்ரைஸு, இது 350 டச் பண்ணிடுச்சு. ஸோ அதுதான் வந்து பிரேக்அவேலேருந்து நல்லா இது பண்ணிச்சுன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கு சம் இயர்ஸ் கூட ஆகலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் வந்து இங்கே அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வருதான்னு. ஸோ டிவிஎஸ் மோட்டார் ஏன் லாஸ்ட்டாக வச்சேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து நம்ம குயிக்காக வந்து சார்ட் டாக் அப்படின்னு சொல்லலாம். சார்ட் டாக்னா வந்து சார்ட்டை பற்றி பேசுறது இல்லாமல் சார்ட் நம்மக்கிட்ட என்ன பேசுது. நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து சார்ட்டை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, ஒரு நாளைக்கு வந்து 100 சார்ட் 200 சார்ட் டெய்லி வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, சார்ட் வந்து நம்மக்கிட்ட பேச ஆரம்பிக்கும். அப்போ வந்து அதுதான் சார்ட் டாக். நமக்கு வந்து மந்த்லி பிரேக் அவுட்டு, சப்போர்ட் எடுக்குது, பிரேக் அவுட்டாக இருக்குது, ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு, ஆல் டைம் ஹையில் இருக்குது டிவிஎஸ் மோட்டார். இதுதான் வந்து சார்ட் டாக். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி தான் நம்ம வந்து ஒரு வீக்கில் வந்து ஒரு சார்ட்டு நம்ம லேர்னிங் பர்பஸ்க்காக எஸ்பெஷலி படிக்கலாம். இப்படி பண்ணும்போது சார்ட் நம்மக்கிட்ட என்ன பேசுது, இந்த சார்ட் என்ன சொல்லுது, கப் பேட்டர்ன் பிரேக் ஆனதுக்கும் மந்த்லி இங்கே வந்தால் சப்போர்ட் எடுக்குது பாருங்க, இந்த ஒரு சப்போர்ட்டு, மறுபடியும் இந்த இடத்துலையும் சப்போர்ட் எடுத்து மேலே போகுது. இந்த சப்போர்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ மூவ் கிடச்சிருக்கு, 2300லேருந்து 3300, 1000 ருபீஸ் வந்து இந்த இடத்துல மூவ் ஆயிருக்கு. மறுபடியும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு 3200, 3400லேருந்து 4300, இங்கேயே வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்தாச்சு. ஸோ இந்த லெவல் மாதிரி இது இன்னும் மேலே போகுதான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வீக்லியில் வந்து பிரேக் அவுட் ஆகி வீக்லி வந்து RSI மேலேயே இருக்குது. டெய்லி சார்ட்டில் பாசிட்டிவ் ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸ் இருக்குது. இந்த ஒரு லோ இருக்குது, அடுத்த லோ வந்து மேலே இருக்குது. இந்த லோவோட RSI பாருங்கள் 66ல் இருக்குது. அப்படியே இந்த டச் பண்ணாலும் 66.14, 66.43. ஆனால் இந்த லோவுடைய RSI 63.79. இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், இந்த இடத்துல செக் பண்ணுங்கள் RSI 63.79. இன்னும் 64 இந்த லோ வந்து 63. ஸோ பாசிட்டிவ் ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸ் என்ன சொல்கிறோன்னா, ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு ஹையர் பாட்டம் வந்து ஃபார்ம் பண்ணுது ப்ரைஸில், லோயர் பாட்டம் வந்து ஃபார்ம் பண்ணுது RSIயில். அதான் வந்து பாசிட்டிவ் ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸ் மீன்ஸ் ரெஸ்டிங் ஜோன். இது ரெஸ்ட் எடுக்குது இந்த இடம், மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அது வந்து பொசிஷன் என்ட்ரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் பிரேக் அவுட்டுக்கு ஆல் டைம் ஹைலேருந்து இந்த லெவல்லேருந்து ஃபஸ்ட் டைம் வந்து பிரேக் பண்ண பிறகு வந்திருக்கா. ரூல் ஆஃப் ஃபஸ்ட், ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட் நடக்கும்போது அது வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் RSI வந்து 60ல் வருது, ஃபஸ்ட் டைம் அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வருது, ஃபஸ்ட் டைம் PRD கொடுக்குது. பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் PRD, ஃபஸ்ட் டைம் வந்து RSI வந்து 60 கிட்ட வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. ஸோ ரூல் ஆஃப் ஃபஸ்ட், அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி, PRD, செக்டார், பிரேக் அவுட் செக்டார், ஸ்டாக்கு, ஆல் டைம் ஹை ஸ்டாக்கு. ஸோ
இது எல்லாமே ஓகே இருக்குது. ஒரே ஒரு இது வந்து டைம் தான் சரியில்லை. மார்க்கெட்டுக்கு வந்து பேஸ் ஃபார்ம் பண்ணுது, கன்ஃபார்ம் பண்ணல. மார்க்கெட் மேலே மூவ் ஆனால் நம்ம டிவிஎஸ் மோட்டார் வந்து பயங்கரமாக மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதுதான் வந்து சார்ட் டாக். சார்ட் நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்கு, இதெல்லாம் சொல்லியிருக்கு. ஸோ இதனால் வந்து நம்ம இந்த டிசிஷன் எடுக்கிறோம், இந்த செட்டப் எடுக்கிறோம், இந்த ட்ரேட் எடுக்கிறோம். இதுக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸ், இது ட்ரிகர் ஆயிருக்கா, ஆயிருக்கு. இந்த க்ரீன் கேண்டலுக்கு மேலே வந்து ப்ரைஸ் நெக்ஸ்ட் டேவே மூவ் ஆகிருக்கு. ஸோ ட்ரேடும் ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து இந்த வந்து சிஸ்டமேட்டிக்கான ஒரு அப்ரோச்சு போயிட்டு ஒரு ட்ரேட், இது வந்து பேப்பர் ட்ரேடில் பண்ணால் போதும். இது வந்து உங்கள் ரிஸ்க் எடுத்து இது ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து ஸ்டாக்கை வாட்ச் பண்ணணும். சார்ட் நம்மக்கிட்ட என்ன சொல்லுச்சு, அதை நம்ம வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறோம். ஆக்ஷனுக்கான ரிசல்ட் கிடைக்குதா இல்லையா இதான் செக் பண்ண போகிறோம். இது மாதிரி வந்து ஒரு சார்ட் நமக்கு என்ன சார்ட் டாக்னா, சார்ட் நம்மக்கிட்ட என்ன பேசுது, நமக்கு அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கலாம், அதுக்கான ரிசல்ட் கிடைக்குதா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். இது வந்து ஒரு வாரமும் வந்து ஒரு ஸ்டாக் வந்து சார்ட் டாக் பண்ணலான்னு நெக்ஸ்ட்டில் இருக்குது. அந்த சார்ட் டாக் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்குது நெக்ஸ்ட் வீக்லேருந்து. அதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு சார்ட் இது. ஸோ இது மாதிரியான அனலைசிஸ் வந்து எப்படி இருக்குது, ஏன்னா வந்து வீக்லி மார்க்கெட் அப்டேட் வந்து லென்த்தாக போகிறதுனால எல்லோரும் பார்க்க முடியல, ஃபுல் அனலைசிஸ் பண்ண முடியல, நிறைய கற்றுக்க முடியல அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ வந்து சார்ட் டாக் எப்படி இருக்குது, நீங்கள் தொடர்ந்து வந்து சார்ட் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் அவங்கக்கிட்ட சார்ட் என்ன பேசுது அதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே கூட வந்து வால்யூம்ஸும் நல்லா இருக்குது, பிரேக் அவுட். இங்கே பாருங்கள், ரெட் வால்யூம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, க்ரீன் வால்யூம்ஸ் வந்து நிறைய அதிகமாக இருக்குது. ஸோ பையிங் வந்து நிறைய இருக்குது. நம்ம வந்து இது மாதிரி பார்க்கலாம். அடுத்து சார்ட் டாக் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக் கொண்டு வரலாம். அன்டில் தென் பை பை, குட் லக். மறக்காமல் வந்து வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சார்ட் டாக் வந்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் உங்களுடைய ட்ரேடிங் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோ. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.